ஒரு இஸ்லாமியர் கட்டிய ஆஞ்சநேயர் கோயில்ல தான் நாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். திருவண்ணாமலையில நாம இருக்கோம். எப்படி ஒரு இஸ்லாமியர் இந்த கோயிலை கட்டணும் முன் கட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லாவா இருந்தா என்ன, ஆஞ்சநேயரா இருந்தா என்ன, இஸ்லாமியர் கட்டிய இந்து கோவிலின் கூஸ்பம்ஸ் பின்னணி. இதுதான் நபிபாய். அவர் இஸ்லாமியரா இருந்தாலும் இந்து கடவுள் மேல பக்தியும் அதே சமயத்துல அன்பும் கொண்டவர். புதர் மண்டி இருந்த இடத்துல ஆஞ்சநேயருக்கு கோவில் கட்டணும்னு எப்படி எண்ணம் வந்தது? நிறைய கோயில்கள் போயிருக்கு. ஐப்பன் கோவிலுக்கு கூட அவர் போயிருக்காரு. அப்படி என்ன தீராத பக்தி? அவருடைய பெண்ணுக்கு குழந்தைக்காக அவர் பிரார்த்தனைக்கு வந்தாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி நவராத்திரி விரதம் இருந்துட்டு இருக்கேன் பாய். நவராத்திரி விரதம் முடிஞ்சு அந்த தாம்பலம் கொடுத்தா கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க இந்த வருஷம் தாம்பலம் நான் உங்க டாக்டருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் நம்பிக்கையோடு கூப்பிட்டு வந்தாரு. நவராத்திரி முடிந்து 11வது நாள் அவங்க டாக்டருக்கு நான் தாம்பலம் கொடுத்தேன். போன அமாவாசை அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. இந்த அமாவாசை என்ன கூட்டு அவர் இந்த ஆஞ்சநேயர் கோயில உட்கார வச்சுட்டாரு. சொல்லுங்க பாய், இந்த ஆஞ்சநேயர் கோயிலை பத்தி சொல்லுங்க. எப்படி இந்த கோயிலை கட்டணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது? இந்த கோவில் கட்டணும்னா என்னுடைய மாமனார் பிரசிடண்டா இருந்தாரு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர். இந்த பக்கத்துல எல்லாம் ஆடு மாடெல்லாம் இந்த கோயிலுக்கு பக்கத்துல சுத்தி கட்டிட்டு இருந்தாங்க. இது ஒரு தலைவராக வந்ததுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாமே பஞ்சாயத்துல இருக்கிற மக்கள் அவர் கோரிக்கை இந்த 2-3 குக்கிராம பஞ்சாயத்து இருக்குதுல, இந்த பஞ்சாயத்துக்குள்ளார அவங்க கேட்ட கோரிக்கை கோவிலை கொஞ்சம் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. இந்த கோவில் புதருக்குள்ள இருந்திருக்கும். இது பழமையான கோவில். பட் இருந்தாலும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களை கேட்டாலும் இந்த இடத்துல கோவில் இருந்தது கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த மத கடவுள்களா இருந்தாலும் அத்தனை பேரும் சொல்ற ஒரே விஷயம் அன்புதானே. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்துல தான் இப்படி ஒரு கோவில் கட்டப்பட்டிருந்திருக்கா. மாமனார் நகர்மன்ற தலைவரா இருந்ததுனால புதர் மண்டி போய் கடந்த இந்த இடத்துல ஆஞ்சநேயருக்காக கோவில் கட்டப்படணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை விடுத்திருந்திருக்காங்களா. மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாமனாரோட சேர்ந்து ஹபீபா எப்படின்ற இவங்க அந்த இடத்துல கோவில் கட்ட முடிவு எடுத்திருந்திருக்காங்க. மகளுக்கு குழந்தை வரம் கேட்டு அது கிடைத்ததாகவும் சொல்றாங்க. எத்தனையோ சவால்களை சந்திச்சிருந்தாலும் இடர்பாடுகளை சந்திச்சிருந்தாலும் ஊர் மக்கள் சிலரின் ஒத்துழைப்போடு இந்த கோவிலை வெற்றிகரமா கட்டி முடிச்சிருந்திருக்காங்களா. வறண்ட காலத்திலையும் ஊருக்கே தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன குளத்துக்கு பக்கத்துலதான் அழகான சுற்றுச்சூழலோடு இந்த வீர செண்பகவால் ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவசக்தி யோகினி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த கோவில் பார்த்தோம்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் இருக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு ரொம்ப பழமையான கோவில். இது ஒரு குளக்கரையில் அமைஞ்சிருக்குது. இந்த குளத்துக்கு பேர் நல்ல தண்ணீர்னு சொல்லிட்டு இந்த குளத்துக்கு பேரு. இப்போ இதுக்கு முன்னாடி இப்ப தண்ணி பஞ்சம் இருக்கும் போதெல்லாம் இந்த குளத்துல இருந்து தான் இந்த கிராம மக்கள் எல்லாருமே தண்ணி எடுத்து எல்லாருமே அவங்க அறுத்துட்டு இருந்திருக்காங்க. குடி தண்ணிக்கே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு குளம் தான் இது. அந்த குளக்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது. இது பக்கத்துல இந்த ஆடு மாடெல்லாம் இந்த பக்கத்துல கட்டி வச்சிருந்ததால இது கோவில் தெரியாம இருந்ததால பக்கத்துல இருக்கிறவங்க கட்டி வச்சிருந்திருக்காங்க. அதை பஞ்சாயத்து தலைவராக என் மாமனார் இருக்கும்போது அவர் இந்த மாடெல்லாம் கட்ட வேண்டாம் கோவில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னதால சரி அவங்களும் கொஞ்சம் இது பண்ணிட்டு கோரிக்கையா வச்சிருந்தாங்க. மக்கள் கேட்டதால இதை இந்த ஜேசிபி வச்சு எந்திரத்து மூலியமா இதெல்லாமே முள்ளு புதர் எல்லாமே அப்புறப்படுத்தி நீக்கி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இருந்து செடி கொடி எல்லாத்தையும் தூரப்படுத்தி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய தலைமையால நாங்கள் எல்லாரும் ஒரு முயற்சி எடுத்து இந்த கோவில் ஊர் மக்கள் கேட்டதால சரி இது கட்டணும் அப்படின்ற மாதிரி கட்டணும். இது கட்டும்போது பல எதிர்ப்பு, பல கஷ்டம், பல இன்பம், பல துன்பம் நிறைய வந்தது. எல்லாத்தையுமே தாங்கி இந்த கோவில் ஒரு அரசனாலே கட்ட முடியாத ஒரு கோவில். ஆஞ்சநேயர் கட்ட முடியாது. ஆஞ்சநேயர் கோவில் ஒரு அரசனாலே கட்ட முடியாதுன்ற கோவில். ஆனா நீங்க முன்னாடி நின்று கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஊர் மக்கள் ஒரு சிலர் பெரியவர்கள் மூலியமா இது நான் கேள்விப்பட்ட அந்த நேரத்தில் மன சங்கடப்பட்டு இருந்தாலும் மனம் கொஞ்சம் தளர்ச்சி அடையாம திரும்ப அதுக்கு விடாமுயற்சியோட முயற்சி பண்ணி இந்த கோவில் கட்டியே முடிக்கணும்ன்ற ஒரு முயற்சியோட எடுத்து எத்தனையோ பேர் கூட இடையில இருந்தாலும் விட்டு விலகி போனாங்க. விலகி போனவங்களும் 4 பேர், இடையில திரும்பி ஜாயின் பண்ணி உள்ள 4 பேர் கூட ஒத்துழைப்புக்கோசம் வந்தவங்க 4 பேர். பட் இருந்தாலும் அவங்களோட ஒத்துழைப்பு மூலமா இவ்வளவு விடாமுயற்சி எடுத்து இந்த கோவிலை கட்டி முடிச்சு இந்த அளவுக்கு கோவில் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம்னா அது ரொம்ப கஷ்டத்துலதான் கட்டி முடிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். செய்திகளை வழங்குவோர் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கோங்கரா இயக்கத்தில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா முரளி, ஸ்ரீலீலா இணைந்து நடிக்கும் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.